தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளாரையே போய் ஞானசேகர நபர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுனால நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காரு. 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல கேள்விகளை கேட்டு இந்த விசாரணை உரிய முறையில் நடைபெறலை, அவங்க விசாரிச்சிங்களா இவங்க விசாரிச்சிங்களா நிறைய பேர் கூட சொல்லியிருந்தோம், நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு நேர்கள் கருத்தெல்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் இதை வச்சு கருத்து போட்டிருந்தாங்க. குறிப்பாக சங்கரன் என்ன போட்டிருந்தாருன்னா, அண்ணாமலைக்கு இவ்வளோ ஆதாரம் இருக்குங்கிற பட்சத்தில் கோர்ட்டில் போய் கொடுத்து மறு விசாரணை கோரலாமேன்னு போட்டிருந்தாங்க. 50க்கும் மேலோட லைக் போட்டிருந்தாங்க. அது நியாயமானது கூட தானே. இப்போ ஜனவரிலேருந்து இதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீதிமன்றத்தில் அவரும் ஒரு மனுதாரராக சேர்த்துக்கிட்டு ஆதாரம் கொடுத்துருக்கலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து யார் இந்த சாருங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்டே சொல்லி பாருங்க, இந்த மாதிரி சிடிஆர் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குன்னு கொடுத்துருக்கலாம். கூட்டணியில தான் இருக்காங்க. வேற இப்ப இருக்கிற மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கொடுத்துருக்கலாம். அது பண்ண மாட்டாரு. சரி, ஓகே. அப்ப இவரே பண்றாரு. அப்ப என்ன மீடியால மட்டும் சொல்லிட்டு இருக்க அப்புறம் நீதிமன்றத்துல இதெல்லாம் கொடுத்து வாதாட போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. அதை நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா. ஆமா, நியாயமான கேள்வி அது. நம்ம நேயர்கள் கேட்கறது மக்கள் மனசுல அதுதானே இருக்கு. இதை கொடுத்துருக்கலாமே நீதிமன்றத்துலன்னு. இந்த கேள்விகள் நிறைய முன் வச்சார்ல. இதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, நான் என்ன பெரிய குற்றமா பண்ணிட்டேன், நான் ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கு கீழே 80க்கும் மேற்பட்ட வட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி வட்ட செயலாளர் எனக்கு தினசரி 10-15 பேர் கால் பண்ணுவாங்க, அப்படிதான் அவரும் கால் பண்ணாரு, கோட்டூரை சேர்ந்த அந்த சண்முகங்கிறவரு கால் பண்ணாரு, இதுல என்ன குற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு ஆதாரம் சொல்லி அவர் வெளியில சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு மாசு. வரலாறு தெரியாதவங்களுக்கு, மொழி பண்பாடு புரியாதவங்களுக்கு கமலஹாசன் தக் லைஃப் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தக் லைஃபோடைய ஆடியோ லான்ச்சில் தமிழிலிருந்து போனதுதான் கன்னடம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே குடும்பம் தான் அரவணைக்கிறாரு. அவர் பிரிச்செல்லாம் பேசலை. ஆனால் கர்நாடகத்தில் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்றத்தை என்னாரு கமலஹாசன், உயர் நீதிமன்றமும் நீங்க மன்னிப்பு கேளுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன கட்ட பஞ்சாயத்தான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா நீதிமன்றம், ஏன்னா ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் பேச உரிமை இருக்கு. ஒன்றும் தவறாகவும் கமலஹாசன் பேசுன மாதிரி யாருக்கும் தெரியல. இங்க அவருடைய கருத்தை வைக்கிறார். அதுவுமே ஏற்றத்தாழ்வு, தமிழ் பெருசு கன்னடம் கீழேன்னு சொல்ல கிடையாது, எல்லாம் ஒரே குடும்பம் தான் சொல்றாரு அவரு. இத்தனைக்கும் இயல்பா பேசும்போது அது திட்டமிட்டும் செஞ்ச மாதிரி தெரியல. இங்க சிவராஜ்குமார் கிட்ட இயல்பா ஒரு உரையாடல் மாதிரி தான் இருந்தது. அதை பெரிய அரசியலா மாத்திட்டாங்க. அது இல்லாம சிவராஜ்குமாரை தாழ்த்தியா பேசப்படுறாரு அவ்வளவு பேர் மக்கள் முன்னாடி. அது ஒரு அரவணைக்கிறார் அவர். எல்லாரும் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் தான் அரவணைக்கிறாரு. எல்லாம் திராவிட மொழிகள் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறத ஒரு இதுவா சொல்ல வந்தாரு. ஆனா அது கர்நாடகத்துல பெருசா போச்சு. கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இல்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தையே தமிழ்நாட்டு மக்கள் சில விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா கூட ஆதாரத்தை காட்டுங்க கமலஹாசன் கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்புறம் படம் ரிலீஸ் பண்றான் பார்க்கலாம் அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து கூடாரத்துல தானே அப்படியெல்லாம் நடக்கும். ஆமா, தீர்ப்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சில அரசியல் கட்சிகள்ல இருந்தும் எதிர்ப்பு வந்திருக்கு. அதே நேரத்துல இந்த கேஸை ஹேண்டில் பண்ண நீதிபதி நாகப்பிரசன்னா அவர் ஏற்கனவே ஒரு தீர்ப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த மசூதிகளுக்கு முன்னாடி போய் மசூதிகளுக்குள்ள போய் இந்த ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறதெல்லாம் மத நல்லிணக்கத்துக்கு எந்த வகையில பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியை அவர் அந்த தீர்ப்புல கேட்டிருந்தாரு. இப்ப கோயில்கள் முன்னாடி நின்று குரான் ஓதுனா அது பண்ணி மத நல்லிணக்கம்னு சொல்லுவாராங்கிறது தெரியல. கேட்கறாங்க கேள்வி எல்லாம். இதான் அருணன், சிபிஎம் உடைய தலைவர் அருண் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்படி மன்னிப்பு கேட்டதான் படம் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுக்கிற வகையில பேசுறது நியாயமா? அது இல்லாம இதுக்கு முன்னாடி அமித்ஷா சமஸ்கிருதத்துல இருந்து பிறந்ததுதான் தமிழோட எல்லா மொழியும் சொன்னாரு, அதுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்பாரான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, இது பாஜக, தமிழ்நாடு பாஜக இதை எப்படி டீல் பண்றாங்கன்னா, மன்னிப்பு கேட்டே ஆகணும், அவர் பண்ணது தப்பு தான் கமல் பண்ணதுன்னு தமிழிசை சொல்றாங்க. அதுல அவருக்கு என்ன ஈகோ, அவர் மன்னிப்பு கேட்டு போயிடலாமே அப்படின்றாங்க. நயினார் நாகேந்திரனும் தமிழை அவர் உயர்த்தி பிடிச்சாருன்னா நானே கூட நிற்பேன், அவர் இன்னொரு மொழியை தாழ்த்திட்டு தமிழை பெருசா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எதுவும் நம்ம பார்த்த அவர் பேசினதுல இருக்க மாதிரி தெரியல. பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு அது என்ன லென்ஸ்ல பாக்குறாங்கன்னு தெரியல. இல்ல தனியா ஏதாவது வீடியோ எடிட் பண்ணி அவங்க பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. இல்ல அது சாவர்கர் லென்ஸ்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? அதான் அப்ப அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு தான். தமிழ்ல எங்களுக்கு பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு வருந்துகிறோம்ட்டு வேணா அவங்க கேட்கலாம். பட் எங்களால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கமலஹாசன் தரப்பு ரொம்ப நிலைப்பாடோட இருக்காங்க. குறிப்பா மாநிமாவுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் என்ன சொல்றாருன்னா, தன்மானமிக்க தமிழன் தமிழுக்காக
தனியாக போராடிக்கிட்டு இருக்கிறப்ப பேர்லேயே தமிழ் வச்சிருக்கிற தமிழறிஞருக்கு மகளா பிறந்தவங்க எப்படி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லலாம்? உலக அறிஞ்ச ஊரறிஞ்ச ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு ஈகோன்னு ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்காரு அருணாச்சலம். அவங்க பேரு என்ன? தமிழ் இசை. ஆமா, தமிழுக்காக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. தகைசால் தமிழர் விருதெல்லாம் பெற்ற அவங்க தந்தை. இப்ப வந்து தமிழுக்காக பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நிஜமா புரியல நமக்கு. ஆனா தன்னந்தனியான்னு சொல்லியிருக்காரு. அதான் விசிகா நாம் தமிழர்லாம் அங்க போராடுற எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. சீமான் கூட ஆதரவு கொடுத்துருக்காரு, விசி ஆதரவு கொடுத்துருக்காங்க, இப்ப சிபிஎம் கூட ஆதரவு கொடுத்துருக்காங்க. இருந்தா கூட யார் ஆட்சியில் இருக்கிறா? திமுக. ரெட் ஜெயிண்ட் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். இருந்தா கூட திமுக தரப்பு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. காரணம் என்னன்னா ஒரு மாநில பிரச்சனையா போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனா எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கு. இந்த விண்வெளி நாயகான்னு ஒரு பாட்டு ஒன்று வருது, அதுல விடியல் வீரான்னு ஒரு பட்டத்தை அவர் கொடுத்துட்டாங்க. அதுல கோச்சுக்கிட்டாங்க என்னன்னு தெரியல. எங்களுக்கு தானே போறோம், விடியல் தர வந்தது நான் தானே. அப்புறம் என்ன விடியல் வீரா நீங்க ஏஆர் மியூசிக்ல பாட்டு போட்டா அவர் மக்கள் அவங்களே பார்த்து பாட ஆரம்பிச்சுட்டா அப்ப நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு விண்வெளி நாயகா ஏற்கனவே விண்வெளி திட்டங்கள்லாம் இங்கே போய்கிட்டு இருக்கு, அது வேற இருக்கு. எல்லா பட்டமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது கோச்சுட்டாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் தலைமையில இருந்து அமைதியா தான் இருக்கு. டிஎம்கே ரொம்ப சைலண்ட், ஏடிஎம்கே ரொம்ப சைலண்டா தான் இருக்காங்க. காங்கிரஸ் சொல்லவே வேணாம், நமக்கு எதுக்கு கம்பெனி சொல்லிட்டு பேசாம இருக்காங்க. சினிமா தரப்பு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாத்தையும் குரல் கொடுப்பினாரு. ஒருத்தருக்கு கஷ்டத்துல இருக்கிற கூட ஒரு சப்போர்ட் பண்ணாம இருக்காரு. சிலம்பரசன் அவர் இல்ல, அவருடைய நெருங்கிய நண்பர். கப்சிப் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன் கண்ணான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அவர் போயஸ் கடல்ல. அதனால வந்து அவர் தன்னந்தனியான்னு சொல்றாங்க போல மானிமால இருந்து. சரி, இன்னொரு பக்கம் வந்து அவரோட அந்த தக் லைஃப் ஏற்கனவே அந்த கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கமலோட பேசி இதை சரி பண்ண தயாரா இருக்கிறோம், ஏன்னா இங்கே கமலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அந்த படம் சுமூகமாக வெளிவரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு திரைப்பட சங்கத்திலிருந்தும் கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. தக் லைஃப் ஆன ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான் கிடைச்சிருக்கு. இப்போ கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாதனால ஒரு 7% லாஸ் தான் ஏற்படுங்கிறத கணக்கிட்டு சொல்றாங்க அந்த சினிமா ஆர்வலர்கள். அதை இங்கே மேட்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை வந்து ப்ரமோஷன் இப்போ எல்லாம் ஓடிடியில் பார்க்க போறவங்க தமிழக பேசியர் கமல் வாங்க 2-3 டைம் போவோம்னு சொல்லி கிளம்பி பெரிய ஹிட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா பாடல் எல்லாமே பயங்கர ஹிட் அந்த படத்துல. எந்த பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா வந்து அந்த முத்தமுலைங்கிற ஒரு பாட்டு, சின்மயி பாடினது, தீ பாடினது, யார் பெஸ்ட் பாடினதுலாம் ஒரு டிபேட்டே போயிட்டு சோசியல் மீடியால. ஆமா, அந்த பாடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கமல் வந்து உயிரே உறவே தமிழ்னு தான் ஆரம்பிப்பாரு. அதுக்கான அர்த்தம் எனக்கு இன்னைக்குதான் முழுமையா வந்து புரிஞ்சிருக்கு. எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த பிரச்சனை வரும் நாட்கள்ல எப்படி கர்நாடகாவில் போகுதுன்னு பார்க்கலாம். என்னதான் உங்களுக்கு அந்த முத்தமழை பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் ராப் பாடகர் வேடனுக்கு ஃபேன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து திருமாவளவன் விசிகா தலைவர் அவரோட வீடியோ காலில் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, விசிகாவோட பேரணி 14ஆம் தேதி நடக்குது, அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு வேடன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வேடன் வந்து நான் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க ஐயா அப்படின்ட்டு இருக்காரு. அவர் வந்து நாங்கள் 35 ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்க அரசியலை நீங்கள் 2 நிமிஷம் பாட்டில் சொல்லிடுறீங்க, ரொம்ப புரட்சிகரமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாரு திருமாவளவன். நான் அடிக்கடி கேரளாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கும் வரணுங்கிற மாதிரி வேடன் வந்து பேசியிருக்காரு, அழைப்பு கொடுத்துருக்காரு. அதான் போன வாரம் முழுக்க வேடன் பாட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த வாரம் முழுக்க தக் லைஃப் பாட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் இசை வந்து உருகும் வைக்கும், பட் அவர் பண்றது வேற விதமான புரட்சிகரமான ஒரு இசை வேடன். நம்ம கமெண்ட் ஷோல கூட யார் இந்த வேடன் சொல்லி டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தோம். அவருடைய வரலாறே ஒரு கூஸ்பம் மோமெண்ட் மாதிரி தான் இருந்தது நமக்கு. அவருடைய பாடல்கள் வரிகளுமே அப்படிதான் வந்து இருக்கு, டக்குன்னு போய் வந்து சேருது. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து அந்த பள்ளி மாணவிகளுக்கு அந்த விருது விழா தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. 2வது தடவையா விஜய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய மாவட்டங்களை சேர்ந்தவங்க பெண் வந்து பேசுறப்ப நீங்க தான் நெக்ஸ்ட் சிஎம்னு சொன்னோன்னே விஜய் மைக்கை வாங்கி அதை நான் சொல்லி கூப்பிட்டு வரலைங்க அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னாரு. சொல்லும் போது டவுட் வருதா? தளபதி அண்ணா வந்து நீட்டை பத்தி போன மீட்ல சொன்னாரு, அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருந்தது. அதனால நான் சொல்றேன், இவர் தான் 2026ல சிஎம்மா வருவாரு. கண்டிப்பா நான் சொல்லி கூட்டு வரல.
அதான் வந்துட்டு அவர் டிவிகே, இன்னொரு பக்கம் டிவிகே வேல்முருகன் அவர் வந்து விஜய் இந்த விருது வழங்கும் விழாவை வந்து ரொம்ப கொச்சையா விமர்சிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது என்ன சொன்னாருங்கிறது. ரொம்ப தரம் தாழ்ந்து தான் அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், அதுக்கு வந்து இப்போ விஜய் தரப்புல இருந்து நடுநிலையாளர் எல்லாருமே எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. ஒரு மாணவிகளை நல்லா மதிப்பெண் வாங்கணும் உற்சாகப்படுத்துறதுக்காக அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது பாராட்ட மனசு இல்லைன்னாலும் வந்து சேர்த்த வாரி வந்து வீசக்கூடாதுல்ல. அதுவும் வந்து அந்த பெற்றோருடைய அந்த குழந்தைங்களோட பெற்றோர் வந்து திட்டுறாரு. அந்த குழந்தைங்களையும் ரொம்ப கொச்சையா வந்து பேசியிருக்காரு. அவங்க மனசுல அழுக்கு இருக்குங்கிறது இதுல இருந்து தெரியுது. பரந்தூர் விமான நிலையம் எதிர்கட்சிகள்லாம் எதிராக நிற்கிறாங்க, அந்த பகுதி மக்களுமே எதிராக நிற்கிறாங்க. இங்கே வந்து நீர்நிலைகள்லாம் அழிச்சிட்டு விமான நிலையம் வேணுமா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் முதல்வர் தலைமையில் நடத்தியிருக்காங்க. இதில் தொழில்துறை அமைச்சர் ராஜா டிஆர்பி ராஜா அவரும் கலந்துக்கிட்டாரு. நிறைய அதிகாரிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாலை வசதியில் ஆரம்பித்து மெட்ரோ வசதி வரையும் எப்படி பண்ணலாங்கிற ஆலோசனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ 2028க்குள்ளே இதை முடிக்கணுங்கிற ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி அன்கோ வந்து எப்படி இந்த மாநிலங்களவை தேர்தலை வாக்களிக்கணும், மாற்றி ஓட்டை குத்திராதீங்க, செல்லாத ஓட்டா மாறிச்சுன்னா நமக்கு ஒருத்தர் தான் அது கிடைப்பாரு, அதனால அதை பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிஜேபி திட்டக்கூடாது, அரவணைச்சு போகணும். அதே மாதிரி டிவிக்கு விஜய் வந்து திட்டக்கூடாது, அரவணைச்சு போகணும். கிளாஸ் நடத்திருக்காங்க எம்எல்ஏக்களுக்கு. ஓகே, நம்மளோட ஒரே டார்கெட் திமுக மட்டும்தான், அவங்கள மட்டும் திட்டிக்கிட்டே இருங்கிற மாதிரி சொல்றாரு எடப்பாடி. இன்னொரு விஷயம், கனிமொழி அவங்க வந்து அந்த டெலிகேஷன்ஸ் எம்பி இதுக்காக நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க, யூரோப்புக்கெல்லாம் போயிட்டு இப்போ நேற்று வந்து இறங்கினவங்க நேரடியாக வந்து கலைஞர் கருணாநிதியோட அந்த நினைவிடத்தில் மரியாதையெல்லாம் செலுத்தியிருந்தாங்க. அவங்க அப்பாவோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அங்கேயே செய்தியாளர்களையும் சந்திச்சாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா நாடுகளும் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா நிற்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கும் துணை நிற்கிறாங்க, அதை தான் நாங்கள் வந்து திரட்டிட்டு வந்திருக்கோம் நிறைய நாடுகளோட ஆதரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியோட தேசிய மொழி என்னன்னு கேட்டது கனிமொழி பதில் கொடுத்துருந்தாங்க வெளிநாட்டில். அதை நேற்று கூட நம்ம இம்பர்ஃபெக்ஷனாக டெலிகாஸ்ட்லாம் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனசு வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்தில். ஆமாம், அவர் பார்த்துருக்காரு, நம்ம ஷோ பார்த்துட்டு தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டிலன்னு இல்லை, இந்தியாவிலேயே பொதுவாக ரோட்டு கடைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் குறிப்பாக மாலை நேரங்களில் அந்த வடை பஜ்ஜி கடை எல்லா ஊர்கள்லேயுமே வந்து இருக்கும். அந்த சைடு கிராஸ் பண்ணாலே இந்த பஜ்ஜி வாசனை நம்ம இழுக்கும். அங்கே போய் 2 பஜ்ஜியை சாப்பிட்டாதான் மனசு வந்து ஆறும். இங்கே வாசம் வராமே நீங்கள் சொல்ல பசிக்குது. உனக்கு ஷூட் முடிச்சோடனே கீழே ஒரு கடை இருக்குல்ல, அங்கே போய் வாங்கி தரேன் நான். சரி, இப்போ என்னன்னா சில கடைகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செய்தித்தாள்கள் இருக்கும்ல, அதில் வந்து வடை பஜ்ஜியை வச்சு கொடுப்பாங்க. சில பேர் என்ன நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா அதுலேயே வந்து நல்லா கசக்கி அந்த எண்ணெயெல்லாம் அது பேப்பர்ல உறிஞ்சி எடுத்து மட்டும் சாப்பிடுவாங்க. இப்ப தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதுக்கு தடை வந்து விதிச்சிருக்காங்க. அதுல பெரிய ஆபத்து இருக்கு, யாரும் அப்படி கொடுக்கவே கூடாது, இந்த செய்தித்தாள்களே வடை பஜ்ஜியே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வந்து போட்டிருக்காங்க. உடல்நலத்துக்கு தீங்கு தான் அது. ஏப்பா அதுக்குள்ள என்ன நினைச்சேன், அரசியல்வாதிகளை பத்தின செய்தியெல்லாம் அதுல படிச்சிட போறாங்க அப்படின்னு எதுவும் தடை போட்டாங்களோன்னு நினைச்சேன். பட் அது உண்மையிலே உடல் நலத்துக்கு கேடுதான். அந்த பிரிண்டிங் இதெல்லாம் ஒட்டும், அது வந்து பிரிண்டிங் இது பஜ்ஜியில ஒட்டி கருப்பு கலர்ல ஒட்டிக்கிச்சு. அதை நம்ம சாப்பிட்டோம்னா வச்சு என்ன ஆகும், ஒரு கெமிக்கல் உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? அது ஆல்ரெடி பாதி கலப்படம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அது வெளிப்படையா தெரியற கலப்படமால இருக்கு. அதே மாதிரி உணவு விநியோகம் பண்றவங்க தடுப்பூசியெல்லாம் வந்து போட்டுக்கணும், மஞ்சக்காம டைஃபாய்டு போன்ற தடுப்பூசிகளை போட விநியோகம் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. எல்லா ரோட்டு கடையும் நம்ம மோசம்னு சொல்ல முடியாது. சில ரோட்டு கடைகள் சுகாதாரமான முறையில் இருக்கும், சில ரோட்டு கடைகள் அப்படி இருக்காது. அது மட்டும் கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பல் மருத்துவமனை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒரு பல் மருத்துவமனை இருந்திருக்கு, தனியார் பல் மருத்துவமனை. இதில் 2023 சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து 10 பேர் அந்த அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காரு, இவங்க சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால தான் இந்த 8 உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு காவல்துறையில். அதுக்கப்புறம் வந்து பொது சுகாதாரத்துறை, வருவாய்த்துறையெல்லாம் வந்து விசாரணையெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தி லான்சென்ட் அப்படிங்கிற இது உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவ இதழ், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து பயன்படுத்தின அந்த இதையே ஒரு ஆளுக்கு பயன்படுத்தினதையே எந்த வித ஒரு கிருமியை நீக்கிறதுக்கான எந்த செயல்முறையும் பின்பற்றாமல் அப்படியே பயன்படுத்தினதுனால மூளை வரையும் வந்து அந்த தொற்று வந்து பரவி
உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்தினதுல தெரிஞ்சிருக்கு. அதில் இந்த மருத்துவமனையிலும் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பொது சுகாதாரத்துறையிலேருந்து அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சுருக்காங்க. இது சீல் வச்சது இன்னும் சீல் வைக்காமல் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இதுலேயுமே எல்லா மருத்துவரும் நம்ம குறை சொல்லலை. நமக்கு பல் மருத்துவமனைக்கு போகிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாய்க்குள்ள விட்டு வந்து இது பண்ணுறதுனால அது க்ளீன் பண்ணதா பண்ணாததா அதனால நல்லா செக் பண்ணிட்டு காசை பார்க்காம தரமான மருத்துவம் செக் பண்ணிட்டு போகிறது நமக்கும் நம்ம உயிருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் ரொம்ப நல்லது. அது இந்த செய்தி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஜி மனசை தொடர்ந்து புண்படுத்துகிற மாதிரியே பல வங்கிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வங்கிகள் மட்டுமா, வெளிநாடுகளும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் IMF அவங்க வந்து இந்தியா சொல்ல கேட்காம இத்தனையும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கிட்டு இருக்கப்ப IMFலேருந்து பல பில்லியன் வாங்கினாங்க. பாகிஸ்தான் கடன் உதவி நிதி உதவின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினாங்க. அதை இந்தியாவால் தடுக்க முடியல. இப்போ பார்த்தா ஆசியாவுடைய மிகப்பெரிய தலைவர்னு யார் சொல்லுவா? பாஜகக்காரங்க. ஆசியாவுடைய வாயில் அடிங்க ப்ரோ. அவங்க வந்து உலகத்துக்கே பெரிய தலைவர்னு அவங்க சொல்லுவாங்கப்பா. ஆசியா கொஞ்சம் சுருக்கிவா, சுருக்கி வந்தாலும் ஜி தானே, எப்படி இருந்தாலும் ஜி தான் சொல்றியா? உலகத்துக்கே தலைவர்னா இது ஆசியா கட்டத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஆசியா வங்கி என்ன தெரியுமா பண்ணிருக்கு? பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வந்து பண்ணிருக்கு. $800 மில்லியன் மதிப்புல, இந்திய ரூபாய் மதிப்புல ஒரு 6852 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு. இந்தியா வந்து IMFலயும் முறையிட்டாங்க, அவங்களுக்கு ஃபண்டை கொடுக்காதீங்க, தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுதான் ஆசிய வங்கின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்காம வந்து கொடுத்துட்டாங்களாம். இப்போதான் அதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் கேட்கல, ஆசிய லெவலையாவது கேட்பாங்கிறதுக்காக அப்படி கேட்டிருக்கீங்க. பட் அங்கேயும் வந்து நடக்கலை. அதுக்கு தான் வந்து காங்கிரஸ்லேருந்து செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநட்டே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி தான் ஆசிய வங்கியோட தலைவரை பிரதமர் மோடி நேரடியாக சந்திச்சிருக்காரு. ஜூன் 3ஆம் தேதி வந்து அவங்க வந்து கடன் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு. அப்போ இவருக்கான மதிப்பு என்ன சரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சர்வதேச நாணய நிதியமும் இதுதான் பண்ணாங்க. இப்போ இதுவும் பாகிஸ்தானுக்கு நிதி கொடுக்குறாங்க. செல்வாக்கு இல்லை, இழந்துகிட்டு இருக்காரு மோடி அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. G7 மாநாட்டுக்கும் கூப்பிடலை. அதுவும் சந்திச்சு 1 வருஷம் ஆனால் கூட நண்பரை மீட் பண்ண மறந்துருக்கலாங்களாம். அது எப்படி 2-3 நாள் மறப்பாங்கன்னு தெரியவே இல்லை. அதான் காங்கிரஸ் சொல்கிறாங்க, சர்வதேச அளவுலையும் அவமானப்படுறாரு, ஆசியாவிலும் அவமானப்படுறாரு, இந்திய மக்கள்கிட்டையும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. நம்ம மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராகுல் காந்தி தான் சொல்கிறார், இவர் வந்து சரண்டர் மோடி, நரேந்திர மோடி கிடையாது, சரண்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் போட்டாரு, அதுக்கே சரண்டர் ஆயிட்டாரு. இதே நீங்க எடுத்துக்கோங்க, 1971 பாகிஸ்தானை 2ஆ நம்ம வந்து பிரிச்சப்ப அமெரிக்காவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்களோட கடற்படையோட 7வது பிரிவு கூட அனுப்பி விட்டாங்க. அப்போ கூட இந்திரா காந்தி நான் நினச்சதை செய்வேன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினாங்க. அப்படி தான் பங்களாதேஷ் வந்து உருவாச்சு. மகாத்மா காந்தி ஆகட்டும், நேரு ஆகட்டும், பட்டேல் ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், காங்கிரஸுடைய வரலாற்றிலே யாருக்கும் எந்த ஏகாதிபத்திய வல்லரசு நாடுகளுக்கும் இந்தியா அடிபணிஞ்சதே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் அப்படி இருந்ததுன்னா பிஜேபி, RSS அடிப்பணிகிறதே வேலையா வச்சிருக்காங்க அவங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஃபோன் காலுக்கு அடிப்பணிக்கலாமா இவங்க? ஆமா, இன்னும் சொல்ல போனோம்னா இங்க அமெரிக்க தூதரையே நியமிக்காம வச்சிருக்காராமா ட்ரம்ப். அமெரிக்க தூதருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. அங்கேயே ஒரு முக்கியமான கூட்டாளி நாடுன்னு சொல்றாங்க. இங்கேயே வந்து நியமிக்கலைன்னா மரியாதை குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லிஸ்டே போடலாம் ட்ரம்ப் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. எல்லாமே பண்ணா கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ G7 அமெரிக்கா முக்கியமான நாடு. நம்ம நண்பர் டேரிஃப் போட்டவொடனே இந்தியா வந்து ஓகேங்க நாங்கள் டேரிஃப் கம்மி பண்ணுறாங்க சொன்னோடனே வார நிப்பாட்டுறாரு. இவ்வளோ பண்ணியுமே வந்து மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன சபைக்கு என்ன மரியாதை? அதுதான் இந்த ஜெய்சங்கரோட தோல்வின்னு தான் காங்கிரஸ்லன்னு சொல்றாங்க. வெளியுறவுத்துறை வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்றாரு ஜெய்ராம் ரமேஷ். அதனால தான் G7 கூட 6 வருஷமா கூப்பிட்டு இருந்தாங்க. ஜிஏ இப்போ விட்டுட்டாங்க 7வது வருஷத்துல. G7ங்கிறனால விட்டுட்டாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ராகுல் காந்தி இன்னொரு குற்றச்சாட்டு வேற வைக்கிறாரு. LIC நிறுவனம் இருக்குல்ல, அதானி குழும பங்குகளை வந்து 5000 கோடிக்கு வந்து வாங்கிருவாங்களாம் ஒரு 15 வருஷத்துக்கு. பங்குகள் இந்த பத்திரம் வாங்கினதுனால ஒரு 7.75% வட்டி கிடைக்குமா? யாருக்கு? அதானிக்கா? இவங்களுக்கு கிடைக்குமா? LICக்கு எது கிடைக்குமா? ராகுல் அதானிக்கு என்ன கிடைக்கும்? 5000 கோடி கிடைக்குதுல்ல, அது ஜீட்டு தான் கேட்கணும்பாங்க. சரி, ஓகே. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார் பாருங்க, பொதுமக்களுடைய பணத்திலிருந்து கூட
விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பணத்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நிச்சயம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர். ஆமா, முதலாளிகளுக்கான அரசு அப்படின்லாம் சொல்றாரு ராகுல் காந்தி. வருண், தத்காலில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கியா? இல்லையே. பண்ணியிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம், நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம் தத்காலுக்கு, கிடைக்கவே கிடைக்காது மோஸ்ட்லி. ஆமா, எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க, யாருக்கு தான் கிடைக்கும், யாருக்கு தான் கிடைக்கும், நம்மளும் ஒரு புரியாத புதுதாக இருப்போம். இதுவரை நான் ட்ரை பண்ணி தத்காலுக்கு நான் போட்டு கிடைச்சதே இல்லை. நான் ட்ரை பண்ணி ஒரு இடத்துல, அதே நேரத்தில் என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணுவாப்புல, இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணுவாங்க, அவசரமையாக போக வேண்டியதாக இருக்கும். இதுக்கும் ஜி தான் பதில் சொல்லணும், அவர் தானே கொடியாட்டி தொடங்கி வைக்கிறாரு. இப்போ என்னன்னா IRCTCயில் 2.5 கோடி கணக்குகள், போலி கணக்குகள் வந்து முடக்கம் பண்ணிருக்காங்கன்னா, அதுலயும் போலியா? ஆமா, என்னதான் எல்லாத்துலயும் போலி என்ன பண்ண, அதனாலதான் தற்காலம் நம்ம புக் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அவங்க தற்காலம் புக் பண்ணிட்டு ஹை லெவல்ல டிக்கெட் வந்து வெளியில வித்துறது, பிளாக்ல வித்துருக்காங்க. பிளாக்ல. ஓ, இப்போ அரசாங்கம் கண்டுபிடிக்குது டிஜிட்டல் இந்தியாவில். எவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க பாப்போம். நாளையில இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்க IRCTCல தற்கால கிடைச்சதுன்னா கமெண்ட்ல வந்து போடுங்க. ஓகே, எல்லா கணக்கும் நீக்கிட்டாங்க, நம்ம வந்து நம்பலாம். ஆமா, அவர் வந்து இப்போ 1 வருஷம் ஆக போகுது, திரும்ப இந்த 3வது முறை பதவிக்கு வந்து பிரதமர் மோடி 1 வருஷம் ஆக போகுது ஜூன் 9ஆம் தேதியோட. இப்போ ஒரு ஹை லெவல் அமைச்சரவை கூட்டத்தை வேற கூட்டியிருக்காரு. எல்லாத்த பத்தியும், ஆபரேஷன் சிந்தூர் எல்லாத்த பத்தியும் பேச போறாங்க. ஜூலைல வந்து நாடாளுமன்றத்தை வேற கூட்டுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நாடாளுமன்றம் அது இல்லை, டைரெக்டாக எப்பவும் போல் அதை கூட்டிக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறவர் ஜம்மு காஷ்மீருக்கு போகிறாரு. எதுக்காகனா ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறதுக்காக போகிறாரு. ஆமாம், ரயில்வே துறை அமைச்சர் என்னதான் ஒரு பியர் ரொம்ப சுற்றிட்டு இருந்தாப்புல மனுஷன் அஸ்வினி வயசுல, அவரை கூட காணாமே இப்போ சமீப காலமா. இன்னைக்கு இப்போ கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, உள்ளதான் இருப்பாரு, அதனால வந்து உள்ள இருக்காருப்பா, வெளியில அவர் தான் வந்து பேசுவாங்க பிஜேபி என்ன நிலைப்பாட்டில் இருக்குன்ட்டு. அவரே ரொம்ப நாளாக காணாமே. ஆமா, அது தெரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து நம்மளை ரொம்ப ஓட்டுறாங்கன்னு வேற ஆளுக்கு மாற்றி விட்டாருன்னு நினைக்கிறேன். ரயில தான் அவரால் ஓட்ட முடியல, அந்த பொசிஷன் அவர் எடுத்துக்கிட்டாப்புல. ஜியை மாத்திக்கலாம், எதுக்கு ரயில்வே துறை அமைச்சர் அவர் வச்சுக்கிட்டு தனியா எதுக்கு அமைச்சர், அவரே அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்றவரு, அதனால அவரே 25 ஹவர்ஸா மாத்திட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் மாத்திக்கலாம். அது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து டைமை கூட கிளாக்கை கூட மாத்தலாம். சரி, எங்கேயோ போகுது திரும்ப. கவாய், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் என்னோட சில கொலீக்ஸும் வந்து உறுதிமொழியாகவே வெளிப்படையாகவே வெளியில் சொல்லியிருக்கோம். என்னென்னா, நாங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அரசு பதவிகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. இது எதுக்குன்னா, அந்த நீதித்துறை மேலான அந்த எப்படி சுதந்திரமாக செயல்படுறாங்க, ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. இது சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் போஸ்ட் ஏற்றுக்கிறாங்க, இல்லைனா ரிசைன் பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சியில் போய், இந்த மேற்கு வங்கத்தில் நின்னார்ல பிஜேபியில், அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் போய் நிற்கிறாங்க. இது நீதித்துறை மேலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சில பேர்கிட்ட அதுக்கப்புறம் எம்பியெல்லாம் கூட இருக்காங்க. இதெல்லாம் கூட வச்சு சொல்லலாம் கவாய். ஆனால் ஒரு நல்ல முடிவு. ஏன்னா மக்களுக்கு கடைசி நம்பிக்கைங்கிறது நீதிமன்றம் தான். அவங்க இருக்கும்போது டக்குனு ரிட்டையர் ஆனோடனே இன்னொரு போஸ்ட்டுக்கு அரசியல்வாதிகள் சார்ந்து இருக்கிற போஸ்ட்டுக்கு போகிறப்ப கொஞ்சம் நெருடலாக தானே இருக்கும். ஓகே, நேற்று அரசியல்வாதி பற்றி பேசுகிறப்ப இங்கிலாந்துடைய முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் நேற்று மோடி ஸ்டேடியத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அகமதாபாத்ல. அந்த பட்டேல் ஸ்டேடியம் வச்சிருந்தாங்க, ட்ரம்ப் வச்சு திறக்க வச்சாரு அவரு. ட்ரம்ப் போனோடனே மோடி ஸ்டேடியம்னு மாத்திக்கிட்டாப்புல. இதெல்லாம் நல்லதுக்கா? அதெல்லாம் அப்படிதான். அந்த மோடி ஸ்டேடியம்ல பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க RCB, 18 வருஷமா பண்ண முடியாத. ஆமா, நேற்று வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரிஷி சுனக் சொல்றாரு, நான் பெங்களூர் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன், RCB ஃபேன், ட்ரூ ஃபேன்ட்டு. பக்கத்துல 4-5 சிக்ஸ் அடிச்சு, எல்லா மேட்ச்லயும் சிக்ஸ் அடிச்சு உட்காந்து இருந்தாப்புல. ஜெய்சா அவர் வந்து அவர் விளையாடலையா, பிளேயிங் இம்பாக்ட் பிளேயர். அவர் இம்பாக்ட் எல்லா டீம் இம்பாக்ட் பிளேயர்லாம் ஜெய்சா மட்டும்தான். ஓகே, வெளியில இருந்து விளையாடுவாரு, நல்லா விளையாடுவாரு. ஆமா, உட்காந்துட்டு RCB சிக்ஸ் அடிக்கிறான்ட்டு உணர்ச்சி பங்கு வந்து வெளியில காட்டிக்கிட்டு இருந்தாப்புல. ஆமா, அதே மாதிரி நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போனாரு விஜய் மல்லையா. அவர் வந்து, நான் ஃபவுண்ட் பண்ண ஒரு டீம், நான் தான் இந்த டீமை ஆரம்பிச்சேன், என்னோட கனவே இதுதான், என் கனவை நினைவாக்கின எல்லாருக்கும் நன்றி, கோலி அந்த டீம்ல நான் அதை தேர்ந்தெடுத்ததுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. கோலியுமே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் நடக்கும்னே நினைக்கல, நான் என்னோட இளமை காலமும் சரி, என்னோட கெரியரோட உச்சத்துலையும் வந்து நான் வந்து இந்த டீமுக்காக தான் இருந்திருக்கேன், இனிமேயும் இருப்பேன், ஆனால் இது இன்னைக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி கண்ணீர்லாம் விட்டுருந்தாரு. மகிழ்ச்சி தான். RCB பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். RCB எவ்வளோ வருஷம் இருந்திருக்காரு,
விளையாடி இருக்காரு. அடுத்து இங்கிலாந்து போய் செட்டில் ஆக போறாரு ஒரு தகவல் கூட வெளியாகிட்டு இருக்கு. அப்படியா? அதே மாதிரி ஸ்ரேயஸுக்கும் நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா 3 டீமை ஃபைனலுக்கு கூட்டு போன ஒரே கேப்டன் அவர் தான் ஐபிஎல்லையே. அவர் பிசிசிஐ சரியா கண்டுக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஏன் கண்டுக்கலன்னா அதுக்கு ரீசன் சொல்றாங்க. பிரதமர் மோடி வந்து ஆறுதல் சொல்ல வர்றப்ப கொஞ்சம் கண்டுக்காத மாதிரியா பண்ற அப்படின்ட்டு இவர் வேற அவ்வளவு துக்கத்துல இருக்கிற மாதிரி ஆட்டிடியூட் காட்டின மாதிரி பிஜேபி சொல்றாங்க. இன்னொன்னு துருவ் ராத்தியை வேற ஃபாலோ பண்ணியிருந்தாரு ஸ்ரேயஸ். ஸோ இதெல்லாம் போதும். ஆனா அவர் வந்து தொடர்ச்சியா அவரோட திறமையை வச்சு மேல வந்துகிட்டே தான் இருக்காரு. பிசிசிஐ கண்டுக்கலாம் வந்து விளையாட்டுல அரசியல் இருக்கக்கூடாது. இருக்கே ஜெய்சா இருக்காருன்றாங்க. அவர் விளையாட்டு வீரர் தானே. ஆமா. நேற்று ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை எழுந்திரிக்க சொல்றாங்க. என்னடா அவங்களுக்கு 11:30 மணிக்கே தூக்கம் அப்படின்னு வடிவேல் மாதிரி எதிரிக்கிறாடே அப்படிங்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் நேற்று வந்து வாட்ச் பண்ணிட்டு ஹேட்டர்ஸ் இப்போ சொல்லலாமா ஈசாலா கப் நம்தே அப்படின்றாங்க. பாய் வானா கார் ஈவன் பிஃபோர் கெட்டிங் ஹிஸ் லைசன்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த வைபவ் சூரியவன்ஷிக்கு கார் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த சீசன் ஒரு அவார்டு. அவருக்கு 14 வயசு தான் ஆகுது. மோடி மீட் பண்ணாரு தெரியுமா அவரை? எந்த இஷ்டம் இருந்தாலும் சரி தலைவர் மோடி வந்து இன்ஸ்பயர் ஏற்றுக்கிட்டு அந்த இளைஞர்கள் வரணும். ஆமாம் ஆமாம். ஆர்சிபி கப்பு வாங்கினதுல நம்ம பிரச்சனையை மறந்துட்டாங்கன்னு கமல் சொல்றாரு. ஏன்னா பெங்களூர் ஃபுல்லா வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆமா, நேற்று சில பேர் சொன்னாங்க பெங்களூர் தமிழர்கள் நல்ல வேலை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது பெரிய பிரச்சனை இருக்குமா? ஆமா ஆமா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அங்க போனப்பெல்லாம் பயங்கர பிரச்சனை எல்லாம். ஏன்னா சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 கப்பு உங்களோட 18 டைம் போச்சு அப்படின்னா டென்ஷன் ஆக மாட்டாங்களா? இதோ வந்துட்டேன். விருது நம்ம விஸ்வகுருக்கு நம்ம மோடிக்கு போயிடலாமா? ஆமாம்மா, விஸ்வகுருக்கு தானே கொடுத்தாகணும். என்ன காரணம்? விஸ்வகுருவான்னு போட்டு கொஸ்டின் மார்க்கா விருது? அது மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. நமக்கு என்ன அப்படின்னா ஐஎம்எஃப்ல கொடுக்காம நிப்பாட்ட முடியல, ஆசியாவில் நிப்பாட்ட முடியல. நம்ம என்னஜி நீங்க தான் நிப்பாட்டணும், என்னஜி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, கனடால இருந்து மழை போடல அப்படிங்கிறதே ஒரு இதுதான், சோகமான விஷயம். அது இன்னொன்று வேணும் கேட்கணும், என்னஜி அங்கேயும் கூடாம இருக்காங்க. நீங்க எவ்வளவு உலகம் சுற்றும் வாலிபனா இருந்தீங்க, இப்படி இந்தியாவிலேயே உட்கார வைக்க பார்க்குறாங்களா உலக தலைவர்கள்? இதெல்லாம் சரிபட்டே வரல. ஜி இப்படிலாம் இருக்காதீங்க, டக்குன்னு ஃப்ளைட் எடுத்து 2 நாட்டுக்கு போயிட்டு வாங்க, 2 விருது வாங்கிட்டு வாங்க, உலக நாடுகள் கொஞ்சம் பயம் வரும். அதனால இப்போ விருது என்ன ஃப்ளைட்ல போறதா இல்லை என்னஜி இப்படி ஆயிடுச்சு? என்னஜி இப்படி ஆயிடுச்சு? ஆமா, என்னஜி இப்படி ஆயிடுச்சுங்கிறத பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம பிரதமர் ஒரு சோகத்தோட கிளம்புவோம். சோகத்தோட கிளம்புற பிரதமர்னு சொல்றப்போ நெஞ்சில் எப்படி ஃபயர் பறக்குதா இல்லையா? 56 இன்ச்சில் வேணா பறக்கும். நமக்கு வந்து ஓகே, பார்ப்போம் என்ன வெளியுறவு கொள்கையில் ஏதாவது மாத்துறாங்களான்ட்டு. நன்றி. குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.